பராசக்தி. அம்மா தாயே, அம்மா தாயே, இங்கே ஒரு 3 பேருக்கு பித்து பிடித்து போய்கிறது. ஒன்று ஃபஸ்ட்டு நண்பன், 2வது ராஜா அண்ணே, 3வது இந்த சங்கரண்ணே. சங்கரண்ணனுக்கு மாலு லைவ் மேலே ஒரு பித்து, ராஜா அண்ணனுக்கு பிரியாவை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களோன்னு ஒரு பித்து, இந்த குதிரம் ஒரு சீதாம்மா சீதாம்மான்னு ஒரு பித்து. இந்த 3 பித்தையும் கொஞ்சம் உலக பராசக்தி தாயே ஓட்டி விட்டு போமா. உங்களுக்கு எனக்கு ஃபீவரா, நைட்டு ஃபீவர் இருந்துச்சு, சரியாயிருச்சு, மாத்திரை போட்டேன், கொஞ்சம் பரவாயில்ல. பைசா இல்லை, பிபி என்னது பைசா இல்லை, பியா சூர்யாவா நம் மாலு குறைச்சி அறியும். என்ன சொல்றீங்க சூர்யா? நான் புரியலையே. நான் கேட்கவில்லை சிஸ்டர். இல்லை, நான் சங்கர் விவசாயி சங்கரண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நீங்கள் சொல்லுங்க நண்பான்னு சொல்லிட்டீங்க. இதயமே சுக்கு நூறாக உடைந்து விட்டது அத்தருணத்தில். ஐயோயோ, நம்ம அண்ணன் நம்மளை மறந்துட்டாரோன்னு. என்ன பராசக்தி இருக்கிறீங்களா? இந்த 3 பேரை கொஞ்சம் ஓட்டி விட்டு போறீங்களா? ராஜா அண்ணே இருக்கியா? சங்கர் அண்ணே இருக்கியா? ஏம்மா சீதா அம்மா சோறு ரெடி பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு வரேன், பாய். போயிட்டு வாங்க, டாட்டா. போங்க, தலை வலிக்குது. சரி, டைம் என்ன? ஓகே, ஒரு 8 மணி வரலாம் லைவ் போட்டு திரும்ப 8 மணி கண்டினியூ பண்ணலாம். அக்கா உங்கள் பின்னாடி கருப்பு கலரில் ஏதோ தூங்குது. ஆரம்பிச்சிட்டியா? சூப்பர் சாங்மா. அப்படியா? லைவ் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு 10 மணி வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த பராசக்தியிடம் விட்டுவிடு, நான் பார்த்துக்கொள்கிறேன். அந்த சூடாயுதத்தை எடுத்து 3 பேர் கழுத்துலேயும் ஒரு சொருவுங்க, சரிங்களா? என் வேண்டுதல் தாயே, சரியா? எங்க சங்கரண்ண எஸ்கேப்பு, ராஜா அண்ணாவும் எஸ்கேப்பு. ரைட்டு. சாங்கு பாடுமா, தூக்கம் வரல. சார்ஜ் இருக்கா? ஃபஸ்ட்டு இருக்கிறேன் தங்கச்சி, சார்ஜ் 26 இருக்கு. ஏன்? ஆமாம், எனக்கு ஒன்று தெரியும். நீ என்ன கழிச்சோ புளிச்சோ சுகுமோ நான் கேட்குற. நீ இவ்வளோ நேரம் நந்தினியக்கா சாப்பிட்டியான்னு என்ன கேட்டியா? என்ன கேட்டியா பிரதீப்பு? என்ன கேட்டியா? சிரிக்காத, சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு சேச்சி சுகுமோ. இங்கே ஒருத்தி காட்டு கணக்காக கத்திக்கிட்டு இருக்கேன். பிரதீப்பு என்னடா பண்ணுற? சாப்பிட்டியா? ஏண்டா வரல? என்னடா ஆச்சு? வேலைக்கு போனியான்னு இத்தனை கேள்வி கேட்டேன். அக்கா நல்லா இருக்கேங்க்கா, சாப்பிட்டேங்க்கான்னு ஒரு வார்த்தை கண்டினியூஸாக பதில் சொன்னியா? சார் சைலண்ட் வச்சுன்னு சேச்சி சுகுமோ. அதெல்லாம் தானே வரணும் அக்கா, அதெல்லாம் தானாக வரணும் அக்காவா? ஒன்றை போய் நல்லவேன்னு சொல்லிட்டேனே. எல்லா தம்பிங்களை விட எனக்கு பிரதீப் நல்லவேன்னு சொன்னனே. இதே வலிக்குதே. வந்திருக்கிறது யாரு? மாரியாத்தாவா, காளியாத்தாவா, இல்லை கருமாரியா? இவ்வளவு வன்மம் எதற்கு மகளே? அவர்களும் எனது பிள்ளைகள் தான், கவலை கொள்ளாதே. வேண்டாம், அந்த சூழாதத்தை எடுத்து 3 பேர் கழுத்தில் சொருகவும் என்னால் முடியவில்லை. அதிலும் குறிப்பாக இந்த முத்து கழுத்தில் சொருகவும், முத்து நன்மா கழுத்தில் சொருவோம், பிறகு சங்கரண்ணா கழுத்தில் சொருவோம், 3ஆவதாக வேண்டும் என்றால் ராஜா அண்ணன் கழுத்தில் சொருகவும், சரியா? ராஜா அண்ணாவாவது சிறு தவறு செய்தார், இவங்க 2 பேர் பெரும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நீங்கள் பழி வாங்கியே தீர வேண்டும். வன்மத்தை நான் கக்கியே ஆக வேண்டும், சரியா? சாப்பிட்டீங்களா? என்னோட நந்தினி அக்காவே, டேய் வேணாண்டா, சொல்லி மரியாதையை பெற வேண்டாம், தெரிஞ்சு போச்சு. நீ எப்போ இந்த நான் தானாக வரணும்னு சொல்லும் போதே போதும், அசிங்க அவமானப்பட்டு விட்டேன்னு இந்த நந்தினி, போதும், நிறுத்தி கொள்ளலாம்.